ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vettuthottamvlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் கார்டன் டூர் தாங்க பார்க்க போகிறோம். ஆடிப்பட்டம் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோட்டம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கழிவு நீர் போகிற இடத்துல வாழை மரம் வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் தெரியும், என்னுடைய வீடியோக்கள் பார்த்துருந்திங்கன்னா தெரியும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 தார் குலை தள்ளியிருக்கு. இது பார்த்திங்கன்னா கடைசியாக இப்போ தான் ஒரு 2 நாளாக முன்னாடி தள்ளியிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா சீப்புகள் விட ஆரம்பிச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. இங்கே ஒரு தார் ஒன்று இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இதோட 3 ஆச்சு. அங்கே ஒன்று, இங்கே ஒன்று 2, இங்கே ஒன்று 3. அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள், இங்கே ஒன்று. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன தாராக தான் இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல ஒன்று 2, அங்கே ஒன்று இருக்குது 3, இங்கே ஒன்று 4, இங்கே ஒன்று 5. இந்த 2 தாருமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. மொத்தம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 தார் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா நாட்டு தட்டைப்பயிறு. இது பழைய பயிர் இருந்தது, சரி வருமோ வராதான்னு போட்டு அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு. இப்போ அதுலேயும் பார்த்திங்கன்னா பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் காட்டுறேன். அடுத்தது இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே மேலே இந்த வாழைத்தாரோட பூ விழுந்து இந்த மாதிரி கருப்பு கலரில் ஆயிடுச்சு. அந்த பால் விழுந்தங்காட்டி, மற்றபடி வேறு எதுவும் இல்லை இதில். இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா தட்டைப்பயிறு, நாட்டு தட்டைப்பயிறு தான் போட்டு விட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பழைய கத்திரிக்காய் செடி. இது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அவரை செடி இருக்குது. இந்த செடி வருமா வராதான்னு போட்டு விட்டேன், ஆனால் வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் களைச்சி விட்டு அப்படின்னா இருக்கிற செடிகள் நல்லா வந்துடும். இப்போ இந்த நாட்டு தட்டைப்பயிரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொழுந்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இது குத்து செடியாக தான் வரும், அதனால தான் கட் பண்ணி எடுக்க சொல்கிறேன். இதுலேயே தட்டைப்பயிர்லேயே பார்த்திங்கன்னா கொடி காராமணியும் இருக்குது, செடி காராமணியும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொடியிலேயே காய்க்கும். நான் காட்டுறேன். இப்போ ஒரு செடி பார்த்திங்கன்னா பூ எடுத்துருக்கு. நம்ம கொடியில் இந்த மாதிரி கொழுந்தை கட் பண்ணக்கூடாது, செடியில் மட்டும்தான் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளே பாருங்கள் பூக்கள் பார்த்திங்கன்னா தெரியும். பூக்கள் பூத்திருக்கு பார்த்திங்களா. இது செடி காராமணி, அதனால தான் பார்த்திங்கன்னா பூக்கள் இப்போவே வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இந்த மாதிரி இந்த 2 இலையில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இதிலேருந்து பூக்கள் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே செடி அவரை இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி, இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டுருக்கு. கீழே பார்த்திங்கன்னா புதர் மாதிரி இருந்தது, அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குது. கீழே இங்கே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டு விட்டுருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு தான் இருக்குது. நான் கொஞ்சம் ரசத்துக்காக போட்டு விட்டேன், வரதோ வரலையோன்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே முளைச்சி வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா தானாக முளைச்ச தக்காளி தான், அதை அப்படியே விட்டுட்டேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பாத்தி அளவுக்கு வச்சுருக்க அவரைக்காய் செடி அவரை. இதுலேயும் பார்த்திங்கன்னா காய்கள் நல்லா பிடிச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா எல்லாமே காய்ச்சி முடிச்சிருச்சு. 1-2 காய்கள் தான் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா விதைக்காக ஒரு 4-5 செடி விட்டுருக்கேன். அந்த செடியிலையும் பார்த்திங்கன்னா காய்கள் எல்லாம் காயறக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே சிவப்பு தண்டு கீரை செடி இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பவானி குண்டு கத்திரிக்காய், இதுலேயும் பார்த்திங்கன்னா தண்டு புழு தாக்குதல், காயில் ஃபுல்லாக புழுக்கெல்லாம் இருந்தது. அது எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி இப்போ தான் பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக பூவாக இருக்குது பாருங்கள். பூக்கள் பிஞ்சுகளாக இருக்குது. இப்பவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா இல்லை. இப்பவும் பார்த்திங்கன்னா இந்த பிஞ்சுலேயே இன்னுமே புழுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இலையிலையும் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒவ்வொன்று இருக்குது. எந்த அளவுக்கு சாப்பிட்ருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும், அது பூச்சியோட முட்டைகள் பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே எடுத்து தூரம் போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து புழுக்கள் வராது. முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம பார்க்கும்போதே கட் பண்ணி எடுத்துட்டோன்னா காய்ப்புழு கொஞ்சம் கம்மியாக வரும். இந்த மாதிரி நுனி கறி இருந்தாலே அதை கிள்ளி எடுத்துடணும். இது விட்டோம்னா தான் காய்ப்புழு வருது. ஃபஸ்ட்டு தண்டுப்புழு வரும், அதுக்கு அடுத்ததாக தான் வந்திங்கன்னா காய்ப்புழு வரும். இந்த மாதிரி தானாக வாடி இருக்கும். இப்படி வாடி இருந்ததுன்னா அந்த புழு உள்ளே இருக்கும். நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா புழு உள்ளே இருக்கும். நம்ம முன்னாடி வீடியோக்கள்லேயே காட்டியிருக்கேன், பார்க்கலன்னா பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் தெரியுதா, இதுதான் தண்டு புழுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உள்ள புழு இருக்குது. நம்ம இந்த செடியவே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும்.
இப்படி திருப்பி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்காது. இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா புழுக்கள் இருக்கும். இது வந்து தூக்கி போட்டுறணும், தூரம் போட்டுறணும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா செடிகள் ஃபுல்லாக பரவிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே அரளி செடி இருக்குது. எத்தனை பூக்கள் பூத்துருக்குன்னு பாருங்கள். நான் வந்து இந்த ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடி கட் பண்ணி விட்டது தான் நல்லா தழைஞ்சு வந்திருக்கு. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கே வந்து காலிஃப்ளவர் வச்சு விட்டுருக்கேன். இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு அவரைக்காய் செடி ஒன்று இருக்குது. இந்த காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா பெண் பூக்களில் மட்டும்தான் பூக்கள் வருது. இந்த செடி பார்த்திங்கன்னா ஆண் செடி, அதில் வந்து பூக்கள் வரல. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இலை ஃபுல்லாக இதெல்லாம் வந்து புழுக்கள் சாப்பிட்டது கிடையாது. இது ஃபுல்லாக மயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே. அதனால் பார்த்திங்கன்னா தலையை ஃபுல்லாக கொத்தி வச்சுருக்கு. புழுக்கள்லேயும் இதில் பார்த்திங்கன்னா புழுக்கள் இல்லை, ஆனால் இது பூரா இல்லை, இந்த மயில் கொத்துனது தான் இந்த செடியில் ஃபுல்லாக. இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது பாருங்கள், பூக்கள் நல்லா இருக்கானா. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா 1-2 மக்காச்சோளம் வந்து நெட்டி விட்டுருக்கேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா கருதுகள் விட ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்தில் படைப்புழுன்னு சொல்லுவோம், அதுதான் வந்திருக்கு. அதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கடிச்சிருந்தது. நான் என்ன பண்ணேன்னா தண்ணி விடும்போது கொஞ்சம் ப்ரெஷராக விட்டேன். ரொம்ப ப்ரெஷராக விட்டாலுமே இந்த குருத்து வந்து கருகிருச்சு அப்படின்னா அடுத்தது வந்து தளைஞ்சு வராது, ஓரளவுக்கு விடணும். இதில் வந்து உள்ள புழுக்கள் இருந்தங்காட்டி இந்த மாதிரி எறும்புகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கருது வந்து நல்லா வந்திருக்கு. எந்த அளவுக்கு மயில் கொத்தி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் இது வந்து உள்ளே இருந்தங்காட்டி இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. எந்த ஒரு ஓட்டையுமே இல்லை பார்த்திங்களா. பூக்கள் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து பாவக்காய் செடி தானாக முளைச்சது தான். இதுலேயும் மறுபடியும் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் 2-3 மக்காச்சோளம் நெட்டு வச்சுருக்கேன். கோழிக்கொண்டை செடி பார்த்திங்கன்னா இங்கே நான் நெட்டு வச்சது தான் வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு வெரைட்டி உஜாலா நீட்ட கத்திரி. இதுலேயும் பார்த்திங்கன்னா காய்கள் நல்லாவே பிடிச்சிட்ருக்கு. இதுலேயும் அதே மாதிரி தானேங்க தண்டு புழு தாக்குதல் வந்து அதிகமாக வந்தது. எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு வந்திருக்கு. காய்கள் பார்த்திங்கன்னா 4-5 காய் இந்த செடியிலேயே இருக்குது. இங்கே ஒரு 3 செடி விட்டுருக்கேன். 3 செடியிலையுமே நல்லா வந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நீட்ட கத்திரி இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ தான் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து சங்குப்பூ செடி, இது வந்து கோழிக்கொண்டை. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா மேரிகோல்டு. இது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது, எல்லாம் சாஞ்சிருச்சு. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அதுலேருந்து மொக்குகள் வந்து நல்லா விரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அடுத்தது இங்கே ஒரு கோழிக்கொண்டை செடி வந்து 2-3 செடி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதெல்லாம் விதைகள் விழுந்து தானாக முளைச்சது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே சங்குப்பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது ஒத்த அடுக்கு தான். இதுவுமே நல்லா தளைஞ்சு வந்துட்டுருக்கு. இதில் மேலே பார்த்திங்கன்னா இது வந்து கொய்யாப்பழம், அந்த மரத்தில் தான் பார்த்திங்கன்னா இது வந்து படர விட்டுருக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் காய்கள் இல்லை இப்போ தான் தளையிருக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா குண்டுமல்லி. இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் எடுத்த முள்ளங்கி விதை தான் நெட்டி வச்சுருக்கு. அதுவுமே நல்லா வந்துட்டுருக்கு. அடுத்தது இது பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் மரம். இதுவும் தானாக முளைச்சது தான். அதில் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஓரளவுக்கு தளைஞ்சு வந்துட்டுருக்கு. இன்னும் வந்து அதில் பூக்கள் வைக்க ஆரம்பிக்கல. அடுத்து இது நம்ம சாப்பிட்டு போட்ட பப்பாளி தான். பப்பாளிலையும் பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சு வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா தக்காளி 1-2 காய்கள் வந்து பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா 2-3 வெண்டைக்காய் வந்து விட்டுருக்கேன். அதுலேயும் விதைக்காகத்தான் விட்டுருக்கேன். இங்கே வந்து சிவப்பு தண்டு கீரை இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா தக்காளி தான். இது வந்து தானாக முளைச்சது கோழிக்கொண்டை. அதை அப்படியே விட்டுட்டு அது வந்து வேர் வந்து சாஞ்சிருச்சு, ரொம்ப ஹைட்டாக போகங்காட்டி. இங்கே இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா பழுக்கறக்க ஆரம்பிச்சிருச்சு. 1-2 காய்கள் பழுத்திருக்கு. இனி இது விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக மயில் கொத்திரும். இதெல்லாமே அறுவடை பண்ணணும். இதுலேயும் பார்த்திங்கன்னா 1-2 காய்கள் இருக்குது. நல்லாவே இந்த கிழவு தக்காளி பார்த்திங்கன்னா இந்த டைமு நல்லா அறுவடை கொடுக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரே செடி தான் எத்தச்சோட பூ இருக்குதுன்னு பாருங்கள். சிவப்பு தண்டு கீரை பூ. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஜாதி மல்லி. அது நேற்று பார்த்திங்கன்னா நான் எல்லா பூக்கள் எல்லாம் பொறிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 1-2 பூக்கள் தான் விரிஞ்சிருக்கும் நம்ம பொறிக்காமல் விட்டது. பூக்கள் வந்து நல்லா கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதுலேயுமே
இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸு, இது நாட்டு ரகம் தான். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் கொடி வந்து இந்த செடி மேலே படர விட்டுருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பூக்கள் வைக்கிறக்கு ஆரம்பிச்சிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் புதினா நெட்டு வச்சுருக்கேன், அதுவுமே நல்லா வந்துட்டுருக்கு. அடுத்தது இங்கேயும் பார்த்தீங்கன்னா புதினா வந்து நெட்டு வச்சுருக்கிறேன், அதுவுமே நல்லா வந்துட்டுருக்குது. இங்கே வந்து பாவக்காய் கொடி இந்த லைன் ஃபுல்லாக படர விட்டுருக்குறேன், இதுவுமே நல்லா வந்துட்டுருக்குது. இதுலேயும் தொடர்ந்து நம்ம அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லா முள்ளங்கி விதையும் போட்டு விட்டுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா கோழிக்கொண்டை செடி, அதுலேயும் பார்த்திங்கன்னா பெரிய பூக்களாக பூத்துருக்கு. இது பார்த்திங்கன்னா டபுள் ரோஸு, இது நல்லா தழைஞ்சி வந்துட்டுருக்கு. இதுவும் ஒரு ரோஸ் தான். இந்த ரோஸ் மட்டும்தான் நல்லா வரல. இது பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸு, இதுவுமே நல்லா வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா செம்பருத்தி, ஒத்தடுக்கு செம்பருத்தி 2 கலர் இருக்குது. இது ஒரு கலரு, இங்கே ஒரு கலரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராம கத்திரிக்காய் சூப்பராக வந்துட்டுருக்கு. காய்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு, நல்லா கொத்து கொத்தாக பிடிச்சிருக்கு. இப்போ இந்த செடியில் பார்த்தா தெரியும் எத்தனை காய்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாமே அடுத்த அறுவடை பண்ணணும், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அறுவடைக்கு, நல்லா முத்திருச்சு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கொடி காராமணி தான், இது போட்டு விட்டுருக்கேன். லாங் பீன்ஸு, பச்சை கலர் லாங் பீன்ஸு, இங்கே ஒரு 2 செடி போட்டு விட்டுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 செடி இருக்குது. இது பார்த்திங்கன்னா அப்படியே இந்த செம்பருத்தி செடி மேலேயே படர்ந்துக்கும், அதனால் வந்து பக்கத்துலேயே நெட்டி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மறிக்கொழுந்து, இதுவும் பார்த்திங்கன்னா கொடி அவரை, சிவப்பு கொடி அவரை. இது பார்த்திங்கன்னா இந்த மரத்து மேலே வந்து அப்படியே படர்ந்து போய்க்கும், அதுக்காக இங்கேயே நட்டு வச்சுருக்கேன். இதில் அப்படியே படர்ந்துருக்கும். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா கீழே வெள்ளரி கொடி வந்து நட்டு வச்சுருக்கேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல பூக்கள் பூத்துருக்கு, இன்னும் வந்து காய்கள் பிடிக்க ஆரம்பிக்கல. இது பார்த்திங்கன்னா இது ஒரு மறிக்கொழுந்து, இது வந்து கற்றாழை. இங்கே பார்த்திங்கன்னா பிரண்டை நட்டு வச்சுருக்கேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா துளசி, கருவேப்பிலை செடி, இது வந்து 7 டே ரோஸு, காஷ்மீரி ரோஸ். அடுத்தது இது பார்த்திங்கன்னா தானாக முளைச்சது, நம்ம கிச்சன் வேஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அதிலேருந்து தானாக முளைச்சது தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா பாவக்காய் 1 2 இருக்குது, காட்டுற பாருங்கள். இப்போ தான் பிஞ்சாக இருக்குது. ஆனால் இங்கே ஒரு பிஞ்சு, இன்னும் பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் ஃப்ரூட்டோட விதை வந்து போட்டு விட்டுருந்தேன், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. எல்லாமே நல்லா முளைச்சிருக்கு, பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு. நிறைய முளைச்சிருக்கு பாருங்கள், விதை வந்து போட்டு விட்டேன், இல்லை நிறைய முளைச்சிருக்கு. குட்டி குட்டியாக இருக்குது இல்லைங்களா, அதுதான் நிறைய விதை முளைச்சிருக்கு. சரி, இந்த செடி எப்படி வருதுங்கிறத வரக்கூடிய வீடியோக்களில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மாதுளை பார்த்திங்கன்னா இப்போவும் வந்து நிறைய பூக்கள் வந்து வைக்கிறக்கு ஆரம்பிச்சிருக்கேன். காய்களும் பார்த்திங்கன்னா நல்லா வச்சுருக்கேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொத்தாக ஒரே இதில் பார்த்திங்கன்னா 3 காய் 2 காய் பிடிக்கிறக்கு ஆரம்பிச்சிருக்கு. பரவாயில்ல. இந்த டைம் பார்த்திங்கன்னா போன சீசனில் பிடிச்ச காய்களை விட இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய பூக்களும் நிறைய பூத்துருக்கு. அதேமாதிரி காய்களும் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா கொடி வகைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பப்பாளி, இன்னும் வாழை வந்து குட்டை ரக வாழை, ரஸ்தாளி அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஈனி இருக்குது, குளத்தள்ளி இருக்குது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.